வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அமோனியா கசிவு விபத்தில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட பெண் உயிருடன் கண்டுபிடிப்பு, என்ன நடந்தது, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி, வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமோனியா வாயு கசிவியால் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட பெண் ஆந்திராவில் உயிருடன் இருப்பதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விசாரணையில் போலி ஆதார அட்டைகளை தொழிலாளர்கள் பயன்படுத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இயங்கி வந்த இறால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலை ஜூன் 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் 10 பேர் உயிரிழந்தாங்க. இன்று காலை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனாங்க. இதில் 7 பேர் ஒடிசாவை சேர்ந்தவங்க, 2 பேர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க. உயிரிழந்தவர்களுடைய உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசு தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த விசாரணை பல தொழிலாளர்கள் போலியான ஆதார அட்டை வழங்கப்பட்டதாகவும், இந்த விசாரணையில் பல தொழிலாளர்கள் போலியான அட்டை பயன்படுத்தி வேலை செய்து வந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆந்திராவில் உயிருடன் இருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒடிசாவை சேர்ந்த பூர்ணிமா சி வங்கா என்ற பெண் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவங்க ஆந்திராவில் பணிபுரிந்து வராங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடல் உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலை பதிவு செய்யப்பட்ட ஆதார் அட்டை அவருடையது அல்ல என்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொழிலாளர்களை பணிமாற்ற மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதனால் ஆதார் அட்டை மோசடி குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்கிற்கு தலைமறைவாகி ஸ்ரீகாந்த் சிவாங்கா மீது காவல்துறையினர் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணை மேற்கொள்ள முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வட மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருவேன் என்று ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் முறையாக சரிபார்த்து கொள்ள பணியில் அமர்ந்த வேண்டும் என்ற குரல் எழுந்துள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.